Hello viewers, welcome to Revathis Tamil Kitchen. Revathis Tamil Kitchenல இன்னைக்கு ரொம்ப டேஸ்டான எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்ச முட்டை பப்ஸ் வந்து குக்கர்ல வீட்லயே ரொம்ப ஈஸியான முறையில் செய்ய போறோம். இதுவரைக்கும் Revathis Tamil Kitchen சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மறக்காம பக்கத்துல இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. பப்ஸ் செய்ய மைதா மாவு பாத்தீங்கன்னா 1.5 கப் எடுத்துர்க்கேன். இந்த மைதா மாவுக்கு தேவையான அளவு உப்பு வந்து ஒரு 1/2 டீஸ்பூன் சேர்த்துக்கோங்க. உப்பு சேர்த்து நல்லா mix பண்ணி விடுங்க. மிக்ஸ் பண்ணிவிட்டு தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து பிசைஞ்சிக்கோங்க. நம்ம நார்மலாக சப்பாத்திக்கு பிசைகிற பதத்தில் பிசைஞ்சிக்கோங்க. தண்ணி சேர்த்து மாவு நல்லா பிசைஞ்சிட்டேன். நல்லா கையை அழுத்தம் கொடுத்து பிசைஞ்சிக்கோங்க. நல்லா பிசைஞ்சிட்டேன். இப்போது ரொம்ப நேரம் ஊற தேவையில்லை. நம்ம மசாலா ரெடி பண்ணுற வரைக்கும் இப்படியே இருக்கட்டும். முட்டை பப்ஸ் செய்ய மசாலா ரெடி பண்ணிக்கலாம். வாணலில் 2 ஸ்பூன் எண்ணெய் காய வச்சுக்கோங்க. எண்ணெய் காஞ்சதும் ஜீரகம் வந்து 1 டீஸ்பூன், பண்ணியிருக்க பெரிய வெங்காயம் பார்த்திங்கன்னா 2 எடுத்துருக்கேன். நல்லா நீல வாக்கில் கட் பண்ணி வச்சுக்கோங்க. ஒரு கொத்து கருவேப்பிலை, வெங்காயம் நல்லா வதங்கட்டும். வெங்காயம் நல்லா வதங்கின பிறகு மசாலா ஆட் பண்ணிக்கலாம். ஒரு 1/4 டீஸ்பூன் அளவு வந்து மஞ்சள்தூள் எடுத்திருக்கேன், அதை சேர்க்குறேன். 1 டீஸ்பூன் அளவு வந்து கரம் மசாலா, மிளகாய்த்தூள் வந்து 1 டீஸ்பூன் எடுத்திருக்கேன். இப்போ எண்ணெயில் நல்லா வதக்கி விடுங்க. மசாலா சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ண பிறகு தக்காளி ஆட் பண்ணிக்கலாம். 2 தக்காளி எடுத்திருக்கேன், சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன், அதை சேர்க்குறேன். இந்த மசாலாவுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. இப்போது தக்காளி நல்லா வதங்கட்டும். தக்காளி நல்லா வதங்கிடுச்சு. அடுத்ததான் முட்டை சேர்த்துக்கலாம். 4 முட்டை எடுத்து இந்த மாதிரி 2 கட் பண்ணி வச்சுருக்கேன். பப்ஸ்க்கு வந்து இந்த மாதிரி பாதி பாதி போட்டால் தான் நல்லாயிருக்கும், முழுசாக போட்டால் நல்லா இருக்காது. இப்போ சேர்த்து நல்லா ஒரு மிக்ஸ் பண்ணி விடுங்க. முட்டை உடையாமல் மிக்ஸ் பண்ணி விடுங்க. மெதுவாக இந்த மாதிரி திருப்பி விடுங்க. லாஸ்ட்டாக மேலே கொஞ்சமாக மல்லி இலை போட்டுக்கோங்க. நம்மளோட எக் பப்ஸ்க்கு மசாலா ரெடி ஆயிடுச்சு. அடுத்ததாக இப்போ நம்ம மாவு தேய்ச்சிக்கலாம். பப்ஸுக்கு இப்போ மாவு தேய்ச்சிடலாம். வர மாவு கொஞ்சமாக போட்டுக்கோங்க. அதில் பிசைஞ்சு வச்சுருக்க மாவு போட்டு நல்லா வந்து கையை அழுத்தம் கொடுத்து பிசைஞ்சிக்கோங்க. இப்போ இந்த மாவு வந்து 4 பிரிச்சுக்கலாம். 4 கட் பண்ணிக்கோங்க. மாவு வந்து 4 பிரிச்சுட்டேன். இப்போ ஒன்றா தேய்ச்சிக்கலாம். ஒரு உருண்டை மாவு எடுத்து இந்த மாதிரி உருட்டிக்கோங்க. இப்போ எவ்வளோ லேசாக தேய்க்க முடியுமோ அவ்வளோ லேசாக தேய்ச்சிக்கோங்க. நடுவில் ஒட்டிச்சுன்னா கொஞ்சம் வர மாவு தேய்ச்சோமா ஒட்டாமல் வரும். மாவு வந்து லேசாக தேய்ச்சிட்டேன். இதே போலவே மீதி இருக்க 3 உருண்டை மாவும் தேய்ச்சிடலாம். 4 உருண்டையும் இந்த மாதிரி தேய்ச்சிட்டேன். எந்த அளவுக்கு லேசாக தேய்க்க முடியுமோ அந்த அளவுக்கு லேசாக தேய்ச்சிக்கோங்க. அடுத்ததா பட்டர் எடுத்துக்கோங்க. ரூம் டெம்பரேச்சரில் வச்சுக்கோங்க. இப்போது எடுத்துருக்க பட்டரை இந்த ஷீட்டு மேலே வந்து அப்ளை பண்ணி விடுங்க. நடுவில் வந்து பட்டர் சேர்த்துனோமா சாப்பிடும் போது டேஸ்ட் செமையாக இருக்கும். பட்டரை அப்ளை பண்ணிவிட்டு அடுத்ததாக இன்னொரு ஷீட் வந்து இது மேலே போட்டு கவர் பண்ணிடலாம். இப்போ 2வது ஷீட்டு இது மேலே வச்சுட்டேன். இந்த ஷீட் மேலேயும் பட்டர் அப்ளை பண்ணிக்கலாம்.
மூணாவது தேய்ச்சிருக்க ஷீட்டையும் போட்டுக்கலாம். இது மேலேயே பட்டர் அப்ளை பண்ணிக்கோங்க. அடுத்ததா லாஸ்டா இருக்க இன்னொரு ஷீட்டையும் சேர்த்திடலாம். நாலு ஷீட்டும் வச்சு அடுக்கிட்டேன். இப்போ இந்த ஓரங்கள்லாம் கரெக்டாக சதுரமாக கட் பண்ணிக்கோங்க. எக்ஸ்ட்ரா இருக்க பீசஸ்லாம் எடுத்துருங்க. இந்த மாதிரி எக்ஸ்ட்ரா இருக்க பீசஸ்லாம் கட் பண்ணி எடுத்துருங்க. இப்போ சதுரமாக கட் பண்ணிட்டோம். இதை வந்து நம்ம பப்ஸுக்கு வேணுங்கிற சைஸ் வந்து பீஸ் போட்டுக்கலாம். இந்த மாவு வந்து நான் இப்போ 9 பீஸாக போடுறேன். உங்களுக்கு என்ன சைஸ் வேணுமோ அந்த சைஸ் போட்டுக்கோங்க. ஒன்பது பீஸா கட் பண்ணிட்டேன். இப்போ ஒவ்வொரு பீஸா எடுத்து பிளேட்டில் வச்சிடலாம். ஒன்றா வைக்க வேணாம், ஏன்னா ஒட்டிக்கும். ஒரு பிளேட்டில் கொஞ்சமாக மைதா மாவு வர மாவு போட்டுக்கோங்க. அதில் தனித்தனியாக இந்த மாதிரி அடுக்கிக்கோங்க. சைடில் இருந்து கட் பண்ணி வச்சிருக்க மாவெல்லாம் உருட்டி ஒரு லேசாக 9 பீஸ் வர மாதிரி கட் பண்ணிக்கோங்க. லேசாக தேய்ச்சிக்கோங்க. ஒட்டிட்டு வந்துச்சுன்னா கொஞ்சமாக வரமாவு போட்டு தேய்ச்சிக்கோங்க. லேசாக தேய்ச்சிட்டேன். இப்போ இதை வந்து சேஃபெல்லாம் தேவையில்ல. இது ஒரு 9 பீஸாக கட் பண்ணிக்கோங்க. இது பப்ஸுக்குள்ள உள்ள வைக்கிற ஷீட்டுக்காக. இப்போ இதையும் தனியாக மாற்றிடுங்க வேற பிளேட்டுக்கு. பப்ஸ் செய்ய மாவு மசாலா எல்லாம் ரெடியாக இருக்குது. இது வந்து முட்டையோட மஞ்சக்கருவு மட்டும் எடுத்து மிக்ஸ் பண்ணி வச்சுக்கோங்க. பப்ஸ் மேலே தடவிக்கலாம். இப்போ ஒவ்வொரு முட்டையாக நம்ம மடிச்சுக்கலாம். எடுத்து வச்சிருக்க ஷீட் எடுத்துக்கோங்க. இதை வந்து இந்த மாதிரி விரித்து விட்டுக்கோங்க. விரித்து விட்டுட்டு மேலே கொஞ்சமாக பட்டர் அப்ளை பண்ணிக்கோங்க. பட்டரை சேர்த்துட்டு நம்ம லேசாக தேய்ச்சி வச்சுருந்தோம் இல்லையா, அந்த ஷீட்டை வந்து இது மேலே வச்சுக்கலாம். இது மேலே வச்சுட்டு ரெடி பண்ணி வச்சுருக்க மசாலாவையும் முட்டையும் உள்ளே வச்சுக்கலாம். மசாலாவும் முட்டையும் உள்ளே சேர்த்துட்டேன். இப்போது இந்த சிங்கிள் சீட் இருக்கு இல்லையா, இதை ஃபஸ்ட்டு க்ளோஸ் பண்ணிவிடுங்க. இந்த மாதிரி 4 பக்கமும் கவர் பண்ணிவிடுங்க. நம்மளோட மசாலா வந்து வெளியில் வராது, சாப்பிடவும் டேஸ்ட்டாக இருக்கும். கவர் பண்ணிவிட்டு இப்போது இந்த ஷீட் எடுத்து கவர் பண்ணிக்கலாம். 4 சைடும் இந்த மாதிரி இழுத்து மடித்து விட்டுருங்க. நல்லா அழகாக மடிச்சிட்டேன். இப்போது இந்த ஓரங்களில் ஓப்பன் இருக்கும். இதை வந்து இந்த மாதிரி கை வச்சு நசுக்கி விட்டோமா க்ளோஸ் ஆகிடும். அவ்வளோதான், ரெடி ஆகிடுச்சு. இதே போல் எல்லா ஷீட்டும் மடிச்சுக்கலாம். எல்லா பப்ஸ்குள்ளேயும் மசாலா சேர்த்து மடிச்சிட்டேன்.
இப்போது நம்ம எடுத்து வச்சுருக்க மஞ்சக்கருவு வந்து எல்லா பப்ஸ் மேலேயும் அப்ளை பண்ணிக்கோங்க. இது வந்து வெந்து வரும்போது மொறுமொறுன்னு டேஸ்ட்டு செமையாக இருக்கும். இப்போ குக்கரை வந்து நல்லா ஹீட் பண்ணிக்கோங்க. ஹீட் பண்ணிவிட்டு ஒரு 4 ஸ்பூன் அளவு வந்து எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் சேர்த்துட்டு அடுப்பு வந்து ரொம்ப லோவாக வச்சுக்கோங்க. ரொம்ப ஹையாக வச்சோமா பப்ஸ் வந்து வச்சோடனே கருகிடும், உள்ளே வந்து வேகாமல் போயிடும். எடுத்து வச்சுருக்க பப்ஸ் சீட் சேர்த்துக்கலாம். குக்கர் வந்து சின்ன சைஸாக இருக்கனால நான் வந்து 2 போடுறேன். உங்களுக்கு பெரிய சைஸாக இருந்தால் எவ்வளோ பிடிக்குமோ அந்தளவுக்கு போட்டுக்கலாம். இப்போது 1 சைடு வந்து நல்லா வேகணும். அடுப்பை வந்து கம்மியாகவே வச்சுக்கோங்க. குக்கர் மூடி போட்டு ஒரு 2-3 நிமிஷம் மட்டும் க்ளோஸ் பண்ணி வைங்க. அதுக்கப்புறம் ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். ரெண்டு நிமிஷம் கழித்து குக்கரை வந்து ஓப்பன் பண்ணி பாருங்கள். லைட்டாக 1 சைடு வந்து செவந்திருக்கும். இப்போது இதை வந்து மெதுவாக திருப்பி போடுங்க. பாருங்கள், இந்த சைடு வெந்திருக்கு. இந்த சைடும் நல்லா வேகட்டும். மறுபடியும் ஒரு 2 நிமிஷம் குக்கர் மூடி போட்டு க்ளோஸ் பண்ணி வச்சுருங்க. ஒரு 2 நிமிஷம் விட்டு ஓப்பன் பண்ணி பாருங்கள். இப்போது 2 சைடு வெந்திருக்கும், ஆனால் சைடில் வந்து வேகாமல் இருக்கும். அதனால் இந்த மாதிரி ஸ்ட்ரெயிட்டாக வச்சு விடுங்க. 4 சைடு நல்லா வேகணும். நம்மளோட பப்ஸு 4 சைடு நல்லா வெந்துருச்சு. பாருங்கள், கலர் எல்லாம் சேஞ்ச் ஆகி மேலே வந்து நல்லா மொறுமொறுன்னு இருக்கு. இப்போது இதை வந்து பிளேட்டில் மாற்றிட்டு மீதி இருக்க பப்ஸும் இதே போல் செஞ்சு எடுத்துடலாம். நம்மளோட டேஸ்டான நல்லா சூப்பரான பப்ஸ், எக் பப்ஸ் வந்து ரெடி ஆகிடுச்சு. பாருங்கள், பார்க்கும் போதே பேக்கரியில் வாங்குற மாதிரியே இருக்குது. டேஸ்ட்டும் அதை விட சூப்பராக இருக்கும். ஈஸியாக நம்ம வீட்டில் இருக்க குக்கர்லேயே நாம்ளே செஞ்சிடலாம். இப்போ நான் ஒரு பப்ஸ் உடச்சி காட்டுறேன். பாருங்கள், பப்ஸ் வந்து நம்ம எப்படி கடையில் வாங்குறோமோ அதே போல் இருக்குது. நல்ல டேஸ்டான, எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப பிடிச்ச முட்டை பப்ஸு வீட்லேயே ரொம்ப சூப்பராக பண்ணிட்டோம். நீங்களும் உங்கள் குழந்தைங்களுக்கு இதே போல் வீட்டில் செஞ்சு கொடுங்க. எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ரெவதிஸ் தமிழ் கிச்சன் பார்க்குற எல்லாருக்கும் ரொம்ப நன்றி.